ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் மோர் செலிபிரிட்டியார் அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் அவையார் அகவலை நல்லாவண்ட அவர்களும் திருக்குறளை கருணாகரன் அவர்களும் பாராயணம் செய்தார்கள். அன்பர் மாதவன் அவர்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல்கள் தர்ம காரியங்களை பற்றி சொன்னார். தற்போது சென்னைக்கு நமது சங்க சார்பான வண்டி மகான் புஜண்ட மகரிஷி வண்டி அங்கே வாகனம் சென்று அங்கே மக்களுக்கு தண்ணி தந்து கொண்டிருக்கிறது. எந்த செயலுக்கும் தலைவன் ஆசி வேண்டும். மனிதனுக்கு அது தெரியாது, சராசரி மனிதர்கள் இல்லாதவர்கள் தெரியாது. முன் செய்த நல்வினை இருக்கும் வரையில் வீடு கட்டுவான். வீடு கட்டும்போது வெற்றிகரமாக முடித்து விடுவார். சிறப்பாக கட்டிவிட்டேன் என்பார்கள். வாகனம் வாங்குவார், கார் வாங்குவார்கள். அதையும் வாங்கி விட்டேன் என்பார். அப்போ வாகனம் வாங்குதல், வீடு கட்டுதல், இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்வார். செய்துவிட்டு தான் செய்து விட்டதாக நினைப்பார். நல்வினை இருக்கும் வரையில் அவர்களால் செயல்பட முடியும். இல்லை என்றால் நல்வினையில் என்றால் செயல்பட முடியாது. பிறகு அது மீது குறை, இது மீது குறை, குல தெய்வம் சரியில்லை என்று சொல்வார். அது சார்ந்தவர்கள் சரியில்லை என்பார். எந்த காரியத்துக்கும் ஒரு தலைமை வேண்டும். ஒரு சங்கம் என்றால், ஒரு குடும்பம் என்றால் குடும்ப தலைவன் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு சங்கம் என்றால் அது சங்கத்துக்கு தலைமை இருக்க வேண்டும். இந்த சங்கத்துக்கு தலைவன் ஆசான் அகத்தீசர். அகத்தீசர் நாமத்தை சொல்லுகிறோம். நம்ம வணங்கக்கூடிய தலைவன் கருணை வடிவானவர், யானென்று கர்வம் இல்லாதவர். காரணம், அவர் ஆசான் சுப்பிரமணியர். அவர் உலகமே ஆட்டி படைக்கும் வல்லமை உள்ள ஆசான் சுப்பிரமணியர். 7 பரலோகமும் கிடுகிடு நடுங்கும். அப்பேற்பட்ட ஆசான் ரொம்ப அடக்கமாக இருப்பார். அப்போ வேல்படை உள்ளவர். அப்போ அவர் அந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? அவர் எல்லாம் வல்ல ஆதிசக்தி அவருக்கு அருள் செய்தது. அவர் ஆசி பெற்றவர் தான் அகத்தியர். அடக்கம் உள்ளவர்கள், மிக 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 அடக்கம் உள்ளவர்கள், மிக மிக தயை உள்ளவர்கள். நாம் புரிந்து கொண்டோம். ஆசானை வணங்கினால், இப்போ ஓம் அகத்தீசாய நமன்னு சொல்கிறோம். ஆசானை வணங்கினால் முதலில் நமக்கு இந்த செயலுக்கு தலைவன் தான் காரணம். ஒரு செயல் செய்து முடித்தவுடன் உமது திருவருள் கடாட்சத்தால் இந்த செயல் தடையெல்லாம் நடந்துள்ளது. மேலும் நாங்கள் மேற்கொள்கின்ற அறப்பணிக்கு தர்ம காரியங்களுக்கு நீ துணை இருக்க வேண்டும் கேட்போம். இந்த எண்ணம் எப்போது வந்ததோ, எப்போது வருகின்றதோ, அதுவரையில் அவன் கடவுள் தன்மை அடையாதவன் அர்த்தம். இதை நான் செய்து விட்டோம், இது செய்து முடித்து விட்டோம் என்று நினைத்தால் தலைவன் பார்ப்பான். நமது திருவருள் கடாட்சத்தால் அருள் ஆற்றலால் நடந்துள்ளது. இன்னும் அவனுக்கு பக்குவம் வரவில்லை. பக்குவம் வந்தால்தான் புரியும். நடந்த செயல்களெல்லாம் நான் ஆசான்தான் காரணம் என்று எண்ணுகின்ற பக்குவம் வரும் வரையில் பேசாதிருப்பார்கள். நேரடியில் சொல்ல மாட்டார்கள். இவர்களுக்காக புரியும். ஆமாம், நமது செயல் அல்ல. இப்போ நடந்த செயல்களெல்லாம் நமது திறமை அல்ல. தலைவன் ஆசி தான் தந்திருக்கிறான். ஆசானாத ஆசி தான் இது இத்தனை நடந்துள்ளது என்று எப்போ உணரும்? வினை தீரும் வரையில் உணர முடியாது. முன் செய்த வினை இருக்கும் வரையில் நடந்த செயல்கள் அத்தனையும் ஒன்று இல்லாதத்தான் என்ன நினைக்க வேண்டும்? இதுவரை நம்ம கட்டப்பட்ட வீடு, வாங்கிய மற்ற வாகனங்கள் அத்தனையும் முன் செய்த நல்வினை காரணமாக தான் செயல்பட்டிருக்கமே தவிர
ஏதோ நமது திறமை இல்லை என்று எல்லாரும் தானே வேணும். இது போன்ற துறை உள்ளவர்கள், சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரி சாது சங்கத்தை சேர்ந்தவர்கள் நாம் சாதித்தோம் என்று நினைக்கும் வரையில் இன்னும் பக்குவம் வரவில்லை என்று அர்த்தம். அந்த பக்குவத்தை அப்போ ஆசான் நெருங்க தான் தலைவனை வணங்கினால்தான் சரி, இது செயலுக்கு ஆசான் தான் காரணம், இனி மேலும் மேலும் அவங்க ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு வரும். இது எல்லாம் அனுபவத்தால் வரக்கூடியது. அனுபவம் இல்லை என்றால் வராது. எந்த செயலுக்கும் தலைவன் காரணம் இருக்கின்றார். அப்போ அவர்களை நெருங்க என்ன ஏற்படும்? பலகீனங்கள் நமக்கு புரியும். ஓஹோ, காமத்தால் தான் நம்ம மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம், அது நம்மை பாவியாக்கக்கூடியது, அது விடுபட வேண்டும். தலைவன் ஆசி இல்லாமல் அது உணர முடியாது. ஏதோ பிறக்கிறோம், ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிற உணர்வு. காமத்தால் தான் இந்த கேடு வருது, நம்ம சாவு வருதே காமத்தால் தான். ஏன் எதுவுமே சில நூல்கள் படித்து விட்டு அதிகமாக படித்ததாக நினைக்கிறோமே, அப்போ என்ன ஆகும்? அதிகமாக படித்து தெரிந்து கொண்டதாக நினைக்கிறோமோ, அப்போ இது எனக்கே உண்டு இந்த பலகீனம். அப்போ ஆசான் சொல்லுவார், சிரிப்பார் ஆசான், நீ எத்தனை படித்து என்ன பயன்? எங்கள் ஆசி இல்லாமல் என்ன செய்ய முடியும்? நீ 1000 படித்து எதுக்காகும்? என்னத்தை கற்றனே யமவாதிக்கினர், நீ என்ன படித்து என்ன செய்ய முடியும்? யமன் வந்து விடுவானே, அவனை வெல்ல முடியுமா? அவனை வெல்லுவதுதான் கல்விக்கு அழகு. சாகாத கல்வியை கல்வியினர். அப்போ சாகாத கல்வினா எதுன்னார்? திருவருள் தான். திருவடி தான் சாகாத கல்வி தரும். இப்போ ஞானிகள்லாம் சாக மாட்டார்கள். என்ன காரணம்? அவர்கள் காமத்தை வென்றவர்கள், கோபத்தை வென்றவர்கள். ஆசை இருக்காது. ஆசை தான் பிறவிக்கு காரணம், காமந்தான் பிறவி காரணம், யான் என்ற கர்வந்தான் பிறவி காரணம். பிறவி காரணமானதெல்லாம் உணர்த்துவார்கள். அப்போ சாகாத கல்வி எது என்றால் திருவடி தான். சாகாத கல்வி, சாகாமல் இருப்பவர்களை ஆசி பெறுவது தான் சாகா கல்வி தரும். இல்லை என்றால் நாம் என்ன பிடித்தாலும் நரதரை மூப்பு வந்து விடும். நரதரை மூப்பு வந்தால் செத்து விடுவாள். அவன் கடைசியில் அந்த இதிலிருந்து விடுபட முடியாது. விடுபட்டவன் தான் வெற்றி வீரன். யார் வீரன் கேட்டான்? இந்த உலகத்தை ஆட்டி படைக்கலாம். அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் யமன். அவனிடம் வெல்ல முடியுமா? அவன் பெடரியில் அடித்து கொண்டு போடுவான். அதுதான் வீரம். சாகாது இருப்பதே வீரம். அதுக்கு தலைவன் ஆசி இருந்தால் தான் முடியும். அப்போ சாகாத கல்வி ராமலிங்க தான் சொல்வார். சாகாத கல்வி யார் கற்றானோ, இப்போ ராமலிங்க சாமிகள்லாம் மகாபெரிய ஞானி, சாகாத கல்வி கற்றவர். இப்போ சாகாத கல்வி கற்பதுக்கு என்ன துணை? புண்ணியம் செய்தால்தான் இந்த சாகாத அந்த கல்வி வரும். புண்ணியம் செய்யாமல் இந்த கல்வி வராது. புண்ணியம் செய்வதற்கு பொருள் வேண்டுமே, அது அவங்க ஆசி இருந்தால் பொருள் தானே வரும். சரி, பொருள் வந்தது, கொடுக்கக்கூடிய மனம் வேண்டுமே, அவர்களே அது தர வேண்டும். பொருளையும் தந்து கொடுக்கக்கூடிய மனம் தந்தது. சரி, கொடுக்கக்கூடிய மனம் வந்தது, ஏற்றுக்கொள்ள மக்கள் வேண்டுமே. சரி, ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்கள் ஏற்றுக்கொள்ளுக்கு தயாராக இருக்கிறார்கள். கூட்டு முயற்சி அல்லவா வேண்டும். இப்போ இந்த சங்கத்தில் 100-150 பேர் இருக்கும். கூட்டு முயற்சி அல்லவா வேண்டும். ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இருக்கிறார்கள். கொடுக்கக்கூடிய எண்ணம் இருக்குது. பல அன்பர்கள் வேண்டுமே, அதுக்கும் ஆசி இருக்கணும். பொருள் வறுமையில்லா வாழ்வதற்கு, வறுமையில்லா செல்வம் பெறுவதற்கும் ஆசி வேண்டும். வந்த செல்வத்தை கொண்டு இந்த செல்வத்தை கொண்டு ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ளுங்கிற அதுக்கும் ஆசி வேண்டும். ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்வதற்கு, ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அன்னதானம் செய்வதற்கு வேறு சூழ்நிலை அமைய வேண்டும். அன்னதானம் செய்வதற்கு சூழ்நிலை அமைந்தாலும் ஏற்றுக்கொள்ள மக்கள் வர வேண்டும். ஏற்றுக்கொள்ள மக்கள் வந்தாலும் அதை வகுத்து செய்வதற்கு தொண்டர்கள் வேண்டும். தொண்டர்கள் இல்லை என்றால் முடியுமா? அல்ல, ஆசான் வகுத்து தருவான். எப்போ தருவான்? எந்த அளவுக்கு தன்னடக்கம் இருக்கோ, எந்த அளவுக்கு தயை இருக்கோ, தன்னடக்கம் இருந்தால்தான். அவள் என்ன செய்வான்? இல்லை நான் தான் செய்தேன் என்ற நேரத்தில் என்னாகும்? பெரியவங்க சிரித்து விடுவார்கள். ஏன்னா எல்லாமே இருக்குது, எல்லாம் காரணம். இங்கே இருக்க தொண்டர்கள் போல என்னால் நம்பப்பட்ட தொண்டர்கள், இங்கே இருக்க அத்தனை தொண்டர்களும் அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் மட்டும் சொல்லுகிறேன். அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் மட்டும் உள்ள தொண்டர்கள் ஆசான் அகத்தீசனால் அனுப்பப்பட்ட தொண்டர்கள். என்னால் அனுப்பப்பட்ட தொண்டர்கள் உனக்கு துணையாக இருக்கிறார்கள், தொண்டு செய்கிறார்கள். என்ன காரணம்? எனக்கு மட்டும் இந்த சங்கத்துக்கு மட்டும் இந்த மாதிரி தொண்டர்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? முன் செய்த நல்வனை
ஞானிகளை பூஜை செய்தனால் என்னை நீ பூஜை செய்திருக்கிறாய். அதனால் தகுதியுள்ள தொண்டர்களாக வஞ்சனை இல்லாத தொண்டர்களாக அனுப்பிச்சிருக்கிறோம். இடுதலை செற்றும் கருதேனை போதமில்லைனை அன்பால் கெடுதலை இல்லா தொண்டர்கள் கூட்டிவா. மற்ற சங்கத்தில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள்? முரண்பட்டு இருப்பார்கள். நீ பெரியவனா நான் பெரியவனா இருப்பார்கள். இங்கே அந்த பேச்சே இருக்காது. நீரே பெரியவராக இருக்கலாம் ஒப்புக்கொள்கிறேன்னா. மற்ற சங்கத்தை எப்படி இருப்பார்கள்? அது அப்படி இப்படி செய்யும். இங்கே அப்படிலாம் எனக்கு தொண்டு தான் செய்வார்கள். ஒன்றும் பேச மாட்டார்கள். பேச்சுக்கேட இருக்காது. இந்த அதிகாரம் செய்கிறது போகிறது இந்த ஆதிக்கம் செலுத்துறதுலாம் இங்கே இருக்காது. இது ஏன் இந்த சங்கத்தில் மட்டும் இந்த ஆதிக்கம் செலுத்துறது? அங்கே போ இப்படி செய் அப்படி செய்யணும் யாரும் இப்படி சொல்லாமல் இருக்காங்க. அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்க பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க, கல்வியாளராக இருப்பாங்க, பெரும் வசதியுள்ள குடும்பமாக இருக்கும். வரிஞ்சு கட்டிட்டு தொண்டு செய்வாங்க. என்ன காரணம்னா என்னால் அனுப்பப்பட்ட தொண்டர் அன்பால் கெடுதல் இல்லா தொண்டர்கள் கூட்டியவானார். அன்பால் கெடுதல் இல்லா தொண்டர்கள் கூட்டியவான்னு சொல்லும்போது தலைவனே அனுப்பி வைப்பான். எதற்காக அனுப்புகிறான்? முரண்பட்ட தொண்டர்கள் இருந்தால் எதுக்காகும்? எந்த காரியத்தையும் என்னால் சாதிக்க முடியும். ஆகவே இங்கே உள்ளவர்கள் இங்கே இப்போ இருக்க தொண்டர்கள் எல்லாம் பொதுமக்கள் வருவார்கள், பசியோடு வருவார்கள், பஞ்சபராரிகள் வருவார்கள், அன்பாக பேசுவார்கள். தன் மனதில் ஏதோ பல குடும்ப குற்றங்கள் பிரச்சனை இருக்கலாம். வருகின்ற விட்டு அன்பாக பேசுவார்கள், இனிமையாக பேசி சாப்பாடு போடுவார்கள். அதனால தான் சென்ற முறை சொன்னேன், எங்கள் தொண்டர்களை பார்த்தே நான் பாவத்தை தீர்த்து கொண்டேன். பல இடுப்பு உழைக்கும், மன துன்பமாக இருப்போம், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ரொம்ப இனிமையாக பேசுவார்கள். ஒரு சிலர் கடுமையாக பேசுவார்கள். அது அவங்க செய்த பாவம். இல்லை இல்லை, நான் செய்த பாவம். நான் செய்த புண்ணியம் இருந்திருந்தால் அவரை வருகிட்ட இனிமையாக பேசுவார்கள். இனிமையாக அவர் பல துன்பம் இருந்தாலும் இனிமையாக பேசுவார்கள். சிலர் கடுகடுப்பாக பேசுகிறார்களே, அப்படி ஒரு செய்தி வந்தது எனக்கு வருது, இன்னும் நான் செய்த பாவம் குறையலன்னு வச்சுக்கோ. ஆக இப்படியெல்லாம் இந்த தொண்டர்களுடைய பலம் திருவருள் துணை இல்லாமல் இந்த சங்கம் அற்புத செயல் செய்து அற்புத செயல் சொன்னார். நானே செய்கிறேன், தொண்டர்கள் செய்கிறான். இல்லை இல்லை, எல்லாவற்றுக்கும் தலைவன் செய்கிறான். பண்புள்ள பொருளை அள்ளி தருகின்றான். பொருளை நிறைய வேண்டுகிற பொருளை கொடுக்கின்றான். அதை வகுத்து சேர்க்க தொண்டரை தருகின்றான். ஏற்றுக்கொள்ள மக்கள் தருகின்றான். இவ்வளோ பெரிய கட்டணம் கட்டியிருக்கிறான். இது போன்ற கட்டணம் கட்டுவதற்கு நிறைய பொருள் வேண்டும். இந்த கட்டணம் கட்டுவதற்கு முன்னே எனக்கு 5 பைசா நம்ம கையில் இல்லை. 5 பைசாவோடு இல்லாமல் இவ்வளோ பெரிய கட்டணம் இப்படி வந்ததுன்னா அதுதான் எனது ஆசினார் ஆசான் அகத்தீசன் ஆசி. நீ கட்டுவதாக நினைக்காதே, என்னோ சொல்லிவிடு. ஒரு ஆரம்ப காலத்தில் பதஞ்சலி முனிவாயின்னு ஆரம்பிப்போம். அது கட்டியதை முடிச்சுடுவாங்க. கட்டடங்கள் பூராவும் நாட்டுக்கு அர்ப்பணை செஞ்சுருக்கிறோம். இந்த கட்டடத்தை கட்டுவதற்கும் ஆசான் அருள் செய்தார். இந்த சொத்துக்கள் அனைத்து உன் திருவருளால் வந்ததே தவிர எனது திறமையால் வந்து நினைப்பதற்கும் ஆசான் அருள் செய்தார். அதே சமயத்தில் இந்த கட்டடத்துக்குள்ளே தங்குகின்ற மக்கள் எல்லாம் புண்ணிய மக்கள் தங்குகிறார். நாட்டுக்கு அர்ப்பணம் செய்திருக்கோம், அதுக்கும் ஆசி வேண்டும். இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது, அதை பற்றி சிந்திக்கவே மாட்டோம். இப்போ இந்த சங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இப்போ கட்டடங்களே எடுத்துக்கிட்டால் 4-5 கோடி ரூபா மதிப்பு இருக்கும். செலவு செய்த இடத்துல பல கோடி இருக்குது. 20-25 கோடி ரூபாய்க்கு நாட்டு மக்கள் கல்ல வீசியிருக்கோம். பொருளை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் எம்மால் தந்தது என்று நீ உணர்வுக்கு அறிவும் தந்தும் அதே சமயத்தில் கண்டு மயங்காத அறிவு தந்தான் அல்லவா. இந்த இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை கண்டு கட்டடங்கள், தண்ணி வண்டி, இன்னும் இத்தனை வாகனங்கள் எல்லாமே இருக்கும். எல்லாம் கொடுத்தாலும் அதை பற்றி சிறிது சிந்திக்க மாட்டோம். அப்போ அந்த அறிவு யார் தந்தான்னா அது ஆசான் அகத்தீசன் தந்திருக்கிறான். இத்தனை சொத்துக்களையும் கண்டு மயங்காத மனம், அதை பற்றி லட்சியம் செய்ய மாட்டோம். நாங்கள் சித்தி பெறும்போது திரும்பியோட பார்க்க நம்ம போய்கிட்டே இருப்போம். இதெல்லாம் கரும்பு சக்கை போன்று எங்களுக்கு கரும்பாக நினைக்க மாட்டோம். சக்கை போன்று சக்கை என்ன செய்வான், தூக்கி எஞ்சிட்டு போடுவான். கரும்பு சாப்பிட்டா என்ன செய்வான், சக்கரை கரும்பை சாப்பிடுவான். சாப்பிட்ட உடனே அந்த சக்கையை தூக்கி குப்பையில் போடுவான். அது மாதிரி தூக்கி எஞ்சி நாங்கள் போய்கிட்டே இருப்போம். இந்த அறிவு தலைவன் தர வேண்டும். இது பக்குவம். இந்த அறிவு வரும் வரையில் ஒருவன் பூஜை செய்தே ஆக வேண்டும், புண்ணிய செய்தே ஆக வேண்டும், சலிக்காமல் செய்ய வேண்டும். இங்கே இருக்க தொண்டர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. பிற்காலத்தில் அந்த வாய்ப்பு இருக்குது, தடையில்லை. அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு அவருக்கு ஒரு சிலருக்கு இல்லை என்றாலும் நாங்கள் அந்த வாய்ப்பு உருவாக்கி தருவோம். என்ன காரணம்? தொண்டு மனமோது தொண்டு இரவு பகல் போராது வெறும் எடுத்துக்கொண்ட காரியத்தை எல்லாம் நான் அப்படியே பார்ப்பேன். தீட்சை 1008 திருமணம் நடந்த சமயத்தை மேலே போய் பார்த்தேன். பெரிய பெரிய நல்ல பெரும் பசி உள்ளவரெல்லாம் அந்த பெரிய வட்டாவை தூக்கிட்டு போகும்போது பார்த்தேன். யார் போகிறதுன்னு கேட்டேன். ஓ, இந்த நபரா? அடே,
என்ன ஆச்சரியம், இவ்வளோ வசதி வாய்ப்புள்ளவர் இந்த அளவுக்கு செய்கிறார், மகிழ்ச்சி அடைகிறான். அப்போ அது மாதிரி அந்த செயலெல்லாம் பார்க்கும்போது தான் அளவில்லா மகிழ்ச்சி. அப்போ நான் நினைப்போம், இவர்கள் நாம் அடைந்த இன்பத்தை அடைய வேண்டும் அப்படின்னு நினைப்போம். அது மட்டுமா, இங்கே மற்ற இடத்தில் இவர் சில விபத்து நடக்கலாம், கை முறிந்தது, கால் முறிந்தது, விபத்து நடந்தது. நம்ம இந்த குடியில் சேர்ந்தவருக்கு அந்த பேச்சே இருக்காது. குடியில் சேர்ந்த நம்ம குடியரசு தொண்டர்கள் வீட்டில் அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. என்ன எது நடந்து போச்சுன்னா ஒன்றும் இல்லை, விபத்து நடக்காது. அகீர் பகீர்னு எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. அது மரணம் வரலாம், அதை வெல்ல யாரால முடியும்? அது யாராக இருந்தாலும் முடியாது. யாரால் முடியும்? மரணத்தை வெல்ல ஒரே யாரால் முடியும்னா அந்த தடையில்லாமல் கொஞ்சமேனும் சலிப்பில்லாமல் தினம் தியானம் செய்து வந்தும் அந்த புண்ணிய காரியம் செய்தும் பெரியோரை பணிதல் வேண்டும், பெரியோர்களை பணிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகின்ற பக்குவம் வர வேண்டும். அப்படி பெரியோரை வணங்கி வாசி பெற்றுக் கொள்ள வேணுங்கிற அறிவு வரதே இப்போ சாதாரண விஷயம் இல்லை. பெரியோர் யார் என்று அறிந்து கொள்ளணும் அல்லவா? இப்போ அகத்தீசன் பெரியோன், ராமலிங்கசாமி பெரியோர், தாய்மலசாமிகள் பெரியோர். பெரியோர்களை புரிந்து கொள்வதே ஒரு அறிவு, சிறப்பறிவு. பெரியோரை புரிந்து கொண்டோம், புரிந்து கொண்டு தினம் நாமத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி வந்தால்தான் நமக்கு இந்த உண்மை தெரியும். மரணம் இல்லா பெருவாழ்வு, ஞானம் என்பது என்னன்னு தெரியும். ஞானம் என்பதே திருவடியை பூசி செய்வதுதான் ஞானம் என்று சொல்லியிருக்கோம், பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஏயா அதே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, முற்று பெற்ற முனிவரை பூஜை செய்தால் எல்லா நன்மையும் அடையலாம். எத்தனை கல்வி கேட்டாலும் மரணம் வரும், மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு இதான் ஒன்றுன்னு அறிந்து கொண்டோம். ஆகவே எங்களுக்கு மிக வகையாக அழகு நடையில் பேச தெரியாது, அது தேவையும் இல்லை. அது பிறவி துன்பத்தையும் நீக்காது, கேட்பவனுக்கு நீக்காது, பேசுகிறவருக்கு நீக்காது. பிறவி துன்பத்தை நீக்குவது இந்த சொல்லழகுக்கு அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று, இப்படி தான் பேச வேண்டும். இப்படி தான் நாங்களாம் அப்படி பேச மாட்டோம். ஆகவே புரிந்து கொண்டோம், திருவருத்துறையை ஞானிகளை யாருன்னு புரிந்து கொண்டோம், பூஜை செய்கிறோம், திறமகாரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஆசான் என்ன செய்கிறார்? பொருளாதாரத்தை தருகிறார், தொண்டர்கள் கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் இந்த சங்கத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன இந்த சங்கத்தில் எந்த விதமான ஆரவாரம் இல்லை, யாகம் இல்லை, ஒன்று எதை எங்கேயோ யாகம் செய்கிறாங்க அவங்க, அதை பற்றி நம்ம சிந்திக்க நேரம் இல்லை. எந்த கோயில் கட்டலாம் கும்பாபிஷேகம் ஒரே ஒரு இந்த சங்கம் தான், ஒன்றும் இல்லை, பசியாற்றம், ஏழைகளுக்கு பசியாற்றம், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை, ஆரவாரம் இல்லை. கிராமத்துக்கு கொண்டு போகிறோம், கிராமத்துக்கு கொண்டு போனால் ஒரு 10 மூட்டை 15 மூட்டை வடிக்கிறோம், 4-5 லாரி கொண்டு போகிறோம், 4 திசையும் போகிறோம், ஏழைகளுக்கு பசியாற்றோம். ஏழையிலையும் ரொம்ப நொந்து கிடக்கிறான், அவனுக்கு சோறு போடுறோம். ஆக இது மாதிரி தண்ணி தரோம். இப்போ இங்கே தண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம், இப்போ இங்கே தேவையான தண்ணி இருக்குது, இப்போ சென்னைக்கு கொடுத்துருக்கோம். எங்கெல்லாம் திறமக்காரன் செஞ்சிட்ருக்குறோம். ஆக ஒரு மனித வர்க்கம் முன்னேற வேண்டும், குடும்பத்தில் அமைதி வேணும் என்றால் குடும்பத்தில் அமைதி இருக்கணும். இதை அதே சமயத்தில் குடும்பத்தில் அமைதி இருக்கணும், நெஞ்சத்தை தைரியம் இருக்கணும். துன்பம் வந்தால் கண்டு பயப்படாத மனம் இருக்கணும், தைரியம். எந்த துன்பத்தை கண்டு பயப்படாத மனம், நோயில்லா வாழ்வு. விபத்து நடக்கக்கூடாது, குடும்பத்தில் விபத்து நடக்கக்கூடாது, வறுமை இருக்கக்கூடாது அல்லவா? இப்போ இந்த சங்கத்துக்கு வறுமையே இல்லை. மாதம் 10 லட்சம்னா ரொம்ப லகுவாக செய்கிறோம், அது அசாந்தரம். அப்போ சரி, இப்போ வீட்டில் 4 பேர் சாப்பாடு போட முடியல, தினம் 1000 10,000 பேத்துக்கு 15,000 பேத்துக்கு 20,000 பேத்துக்கு சென்ற சனி அடு முன்னே சனிக்கிழமை 34 மூட்டை போட்டுரும், 3 டன் அரிசி போட்டுருவோம். ஆனால் 20,000 பேர் பசியாக இருக்குது. வீட்டுக்கு 4 பேர் சாப்பாடு வைக்க முடியல, என்ன செய்யுதுன்னு இங்கெல்லாம் அசால்ட்டாக செய்கிறானே. நாங்கள் வணங்க தலைவன் அப்படி, தலைவன் என்ன செய்வான்? எனக்கும் உணவு தருவான், தொண்டர்களுக்கும் உணவு தருவான். அது மட்டும் இல்லை, இங்கே நாடி வருகின்ற மக்களுக்கும் உணவு தருவான். இன்னும் எங்கே வேணாலும் தருவான், எதை வேணாலும் எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பான். என்ன வேண்டும்? அதுக்கு இந்த பொருளாதாரத்தை கண்டு மயங்காத ஒரு சிறப்பறிவு வேண்டும். அதை கண்டு மயங்கினால் சரி, இவன் லாயக்கப்பட மாட்டான், இவன் புத்தி பேதளிச்சு போச்சு, சரி இவன் பயன்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க தலைவன் ஒதுக்கிடுவான். அந்த 4 பைசா ஒரு 2 பொய்யே சொல்ல மாட்டோம். அதுக்கு தான் ஆசான் ஆட்சி தந்தான். இந்த பொருளாதாரத்தை மயங்காத அறிவும் அவன் கொடுத்ததே, பொய் பேசாத அறிவு. பொருளாதாரத்தை வேணும் பார்த்தீங்கன்னா பொய் அவசியம் இல்லை, பொய்யே பேச மாட்டான். அது தலைவன் கொடுத்த பேரறிவு. அது தினமும் பூஜை செய்தால் ஆட்சி கண்டு மயங்காத அறிவு. அந்த பொருளாதாரத்தை எப்படி நினைப்போம்னா, இந்த படுத்த சாக்கடையில், பழம்பெரும் சாக்கடையில் கடந்த பேப்பர் இருக்கிறவா செய்தித்தாள்,
அதுக்கு கூட கேவலம் நினச்சிருவோம் நம்ம. என்னையா இவ்வளோ பெரிய, அதான் இன்னும் சொல்லுக்குமா, பல பேர் காரி உமிழ்ந்த தொட்டி கிடக்கல்லவா, தொட்டியில் பல பேர் எச்சு துப்புறானல்லவா, அதை கிடக்க காகிதத்துக்கு நான் எவன் மதிப்பானா, அதை விட கேவலமாக மதிக்கக்கூடிய அறிவு எனக்கு ஆசான் தந்திருக்கிறான். அப்போ அந்த பொருளாதாரத்துக்கு ஒன்று மயங்காத பேரறிவு, பொய் சொல்லாத அறிவு. இன்று இதையாவது பயிற்சி கொடுத்து சரிப்படுத்திக்கலாம் ஐயா. காசை கண்டு மயங்காதே, பொய் சொல்லாதே இருக்காதேன்னு பயிற்சி கொடுத்துடலாம் ஐயா. யாராலும் வெல்ல முடியாதே, யாரும் வெல்ல முடியாதவ எதுன்னா காமமாச்சே, அதுவும் திருவருள் துணையால் வென்றிருக்கிறோம். அப்புறம் அதையாவது சரி அடக்கி கொள்ளலாம், காமத்தை அடக்கி கொள்ளலாம் ஐயா. அடக்குவது அது எல்லோருக்கும், அது அடக்குவது ஒரு பயிற்சி. அது இல்லாது போவது, அது இல்லாது போவது தான் என் மனித வர்க்கத்துக்கே மிகப்பெரிய வெற்றி. அது எப்படி பெறுவது? அது ஆசான் திருவருள் துணை இல்லாமல் வெல்ல முடியாது, காமத்தை வெல்ல முடியாது. அடக்குவது எல்லோருக்கும் இயல்பு, அது இல்லாமல் போவது அது பெரிய புண்ணிய செயல், அது மிகப்பெரிய புண்ணியம். பொருளாதாரத்துக்கு மயங்காதிருத்தல், அதே சமயத்து பொய் சொல்லாதிருத்தல், வெல்ல முடியாதவன்றை வெல்லது. அப்போ காமத்தை கொண்டவனுக்கு மரணம் இருக்காது. இவ்வளோ பெரிய வல்லமை எப்படி இருந்தா ஒன்றில் வலிச்சு ஊற்றலை. காலை எழுந்திரிச்சவொடனே நாமத்தை சொன்னான், ஆனால் சாஸ்தாம விழுந்து வணங்குவான். உலகத்தை கண்டு மயங்க மாட்டான். யார் இகழ்ந்து பேசுகிறாலும் புகழ்ந்து பேசுகிறாலும் லட்சியமே செய்ய மாட்டோம். யார் இகழ்ந்து பேசுகிறாலும் புகழ்ந்து பேசுகிறாலும் லட்சியம் செய்ய மாட்டோம். யாரோ பேசுகிறான், யாரோ போகிறான், அதை பற்றி அவசியம் இருப்போம். இந்த இது போன்ற அறிவு யாரை பேசுகிறான், நம்மளுக்கு என்ன ஐயா புகழ்ந்து பேசுகிறான் இகழ்ந்து பேசுகிறேன் நட்டமா? அவன் மனுஷன் தானே, எதை பேசிட்டு போகிறான், சாவரம் பேசுகிறான். இகழ்ந்து பேசுகிறான் நட்டமா? புகழ்ந்து பேசுகிறதும் இகழ்ந்து பேசுறதும் அவன் இயல்புடுவோம். ஆக இது போன்ற ஒரு பண்புகள் என்னையா எங்கே போனோம் கால்நாள் ஒன்றும் இல்லை, ரகசியமாக நாமத்தை சொல்கிறோம். இந்த இப்போ வெண்தூகில் பெற்றிருக்கிறார்கள் ஆண்களும் பெண்களுமாக. அதில் உட்காந்துட்டு நாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ அது ஆரம்பத்தில் சுகபெரும தேவாய நம்மணும். இப்போ 5 நாமத்தை சொல்கிறோம். ஏன் 5 நாமத்தை சொல்கிறோம்? எல்லாம் ஒன்று தானே. முதல் நாம சொல்லும்போது அறியாமை காரணமாக கவனப்படாது. 2வது நாம சொல்லும்போது தலைவன் கவனிக்கிறான், அந்த உணர்வுகள் வரும். 3வது நாமத்தை இன்னும் கொஞ்சம் உணர்வு வரும். 4வது நாமத்தை இன்னும் கொஞ்சம் உணர்வு வரும். 5வது நாமம் சுகபிரம தேவாய நமம். ஓம் அகத்தீசாய நமம், ஓம் நந்தீசாய நமம், திருமூல தேவாய நமம், கருவூர் தேவாயம், ஓம் சுகபெரும தேவாய நம. இப்போ 5 நாமத்தை சொல்லும்போது மன உணர்நிலைப்படும். எப்படியாவது ஆசைப்பட்டு கொள்ள வேண்டும், எப்படியாவது ஆசைப்பட்டு கொள்ள வேண்டும். அது ஆசை பெறும். அந்த வெண்துகையில் உட்காந்து வெள்ளை துணியில் உட்காந்து நாமத்தை சொல்கிறோம். ஏன் அது ஆசை பெறும்னா பாரு, நீ உனக்கு தெரியாது. இப்போ உடம்பு திடமாக இருக்குன்னு பார்க்குற, உன் திறமையை மனிதனுடைய தன்மையை நீ போய் மருத்துவமனையில் பாரு, வயிறு மட்டும் இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு பக்கத்து குழா ஒரு சொறி இருப்பான், பின்னாடி பாட்டில் தண்ணி இறங்கிக்கிட்டே இருக்கும். கொடுமையை நான் பார்த்துருக்குறேன். அடிக்கடி நான் மருத்துவமனைக்கு போயிருக்கிறேன். ஏயா போனேன்னு கேட்டான். கை வீங்கி கால் வீங்கி உடஞ்சி விகாரமாக வீர தீர பராக்கிரமெல்லாம் அங்கே தெரியும் உனக்கு. இப்போ இருக்க திடமான உடம்பு, உன்னையும் பார்க்குற அவனையும் பார்க்குறேன். என்னையா இந்த அளவுக்கு கிடக்கிறான், நாரி கிடக்கிறான். பக்கத்து உட்காந்து அழுவுறா, மனைவி அழுவுறா, பிள்ளை அழுவுறான். எல்லாம் வீங்கி கை கால் வைக்க என்ன நோய், என்ன புத்து நோய் என்ன? சரி, ஏன் இந்த நோயெல்லாம் அவனுக்கு வந்து என்ன? திடமாக இருக்கும்போதே, இது போன்ற திடமாக இருக்கும்போதே காரியத்தை செய்து கொள்ளாதவன், தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாத பாவிகள் தன்னை காப்பாற்றி கொள்ளவில்லை. இப்போ நான் பார்க்குறேன், ஆஸ்பத்திரிக்கு இப்போ பார்வையில்லை, போய் பார்ப்பேன். கை வீங்கி கால் வீங்கி இந்த பக்கம் இவ்வளோ பேர் ஒப்பிக்கிட்டு நாரி கிடப்பான். ஐயோ பாவம், கொடுமை, தாங்க முடியாத துன்பம். அப்படியே பார்ப்போம். அங்கே மனைவி மக்கள் அழுவா. அழுது என்ன செய்வேன்? அவன்ல அழுவணும். யார் அழுவணும்? வெட்டில் படுத்திருக்கானல்லவா படுக்கையில். அவன் என்ன செய்ய வேண்டும்? திடமாக இருக்கும்போதே பெரியொரு நட்பை தேடிக்கொள்ள வேண்டும், பெரியொரு ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியாவது இந்த ஆபத்திலிருந்து விடுபட நினைத்தானா, திடமாக இருக்கும்போது திடமானவர்களை பார்ப்பான். திடமானவர்கள், வாலிபர்கள், அழகான பெண்களையும் அழகான ஆண்களையும் சொகுசு வண்டிகளையும் இந்த அழகான கட்டடங்களையும் ஆரவாரத்தையும் பார்ப்பான். நலிந்து மெலிந்து நோய்வாய்ப்படும் போது நீ எங்கே இருப்பாய்? படுக்கையில் இருப்பார், பெட்டில் இருப்பான், நோயாளியாக கிடப்பான். அன்னைக்கு உன்னை பார்த்து உன் மனைவி மக்கள் அழுது என்ன செய்வேன்? நீ தான் அழுது என்ன செய்ய போகிற? வரும் முன்னே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சொல்லுவோம் வள்ளுவன். வரும் முன்னருக்கு ஆவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூர் போல கெடுன்னா. அது வள்ளுவன் சொல்லுவான். வரும் முன்னர் காத்து கொண்டவன் வள்ளுவன். வரும் முன்னருக்கு ஆவாதான் வாழ்க்கை, துன்பம் வருவதற்கு முன்னே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்.
இல்லைன்னு சொன்னால் வைக்கப்பொருள் வைக்கப்பொருள் நெருப்பு வச்சேன்னா வைக்கப்பொருள் நெருப்பு வச்சா உடனே பிடிச்சிக்கும். அது நம்ம பாஷையிலே பேசுவான். வைத்துட்டோம் வைக்கப்பொருளை நெருப்பு வச்சா உடனே பிடிச்சிக்கணும். மற்ற கட்டையிலாச்சு நாளாகும். அது மாதிரி விரைவாக பிடித்து கொள்ளும் வரும் முன்னர் காப்பாற்றி கொள்ளவும்னா காப்பாற்றி கொண்டவன் பேசுகிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும், வாரத்துக்கு ஒரு முறை போகிறோம். எங்கே போகிறோன்னா, எங்கே பீச்சுக்கு போகிறீங்களா, பூங்காவுக்கு போகிறீங்களா, சுடுகாட்டுக்கு போயிட்டு வாயான்னா. நான் தினமும் சுடுகாட்டுக்கு போயிருக்கிறேன். என்ன காரணம்? இந்நிலைமை நமக்கு வரக்கூடாது. இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? ஏன் ஒன்று ஒரு ஒரு மண்டை ஓடு நம்மை பார்த்து நரண்டு பல்ல கடிப்பது போட்டு, ஒரு மண்டை ஓடு நம்மை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போன்று கையிலும் காலிலும் தனித்தனியாக கிடக்கின்றது. இது போன்ற கொடுமை எனக்கு வரக்கூடாது. எனக்கு ஆசான் அகத்தீஸ்வரா நந்தீசா இந்த கொடுமை எனக்கு வரக்கூடாது என்று அந்த நெஞ்சத்தை மனசை திடப்படுத்தி கண்டு மயங்காதே உலகத்தை, கட்டடங்களும் ஆரவாரங்களும் பங்களாக்களும் காரு வாகனங்களும் விதவிதமான ஆடைகளும் விதவிதமான பேச்சுகளும் விதவிதமான அடிப்புகளும் விதவிதமான துடிப்புகளும் இதில் நிலைமை இப்படி தான் இருக்கும். அங்கேருந்து பார்த்து வருவேன். பார்த்து வரும்போது ஒவ்வொரு கூட்டத்தில் இருப்பவர்களை பேசுகின்ற பேச்சுகள் அதெல்லாம் பார்ப்பேன். தம்பதிகள் பேசுவது, இளம் தம்பதிகள் பேசிக்கிட்டு போகிறது, சிரிச்சுக்கிட்டு போகிறது, அந்த சைக்கிளில் போகும்போதும் அந்த வேறு வாகனத்தை போகும்போது கம்பீரமாக போவதும் அதையும் பார்த்து இதையும் ஒப்பிட்டு பார்ப்பேன். பார்த்து தெளிவடைவேன். இந்த அறிவு எப்போ வந்தது? ஆசான் அகத்தீசன் ஆசியால், ஆசான் சுப்பிரமணிய தேவர் ராமலிங்க சாமி ஆசியால் வந்து கிடைத்தது. ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்குது. துன்பம் வருவதற்கு முன்னே தடுத்துக்கொள்ள, வரும் முன்னே காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் உபாயம். நோய்வாய்ப்பட்டவனை பார்ப்பேன். சாலையில் செல்லும் காலத்தில் ரோட்டில் சொல்லும்போது, ஏன் சாலை என்ன போகிறாரு, ரோட்டில் போகும்போது ரோட்டில் போகும்போது ஓரம் ஒதுக்கலை கிடப்பான், கேட்பாரற்று கிடப்பான். ஒரு கிளவி கடந்தால், நான் அங்கே இதில் இப்போ தெப்பத்துக்கிட்ட கடை சுட்டு கடை வச்சுருக்கும்போது கடையாவாங்க செய்யும்போது ஒரு கிளவி அந்த சாக்கடை ஓரத்தையே கடந்துக்கிட்டு இருக்கேன், கேட்பாரற்று கடந்த பசி பசின்னா கேட்க நாதி இல்லை, சொல்ல நாதி இல்லை, அவள் யாருன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு பாத்திரம் கிடக்குது, பசி பசிங்கிறா. அதுக்கு போகிறதுக்கு நாதி கிடையாது. அது அந்த ஓசையை கேட்க யாரும் இல்லை. நான் கேட்குறேன், எனக்கு அந்த சூழ்நிலை அந்த இல்லை. ஆகவே அந்த அவல ஓசை, அந்த அவல ஓசைக்கு இறக்கம் தருவதற்கே பசிங்கிறாள். ஐயா யார் ரோட்டில் போகிறா, ஐயா என்னை பாருங்கிறா. கேட்க நாதி இல்லை. அவன் நரகத்தை நரகத்தில் கிடக்கிறா. அப்போது அதை கண்டு ஐயோ பாவம், ஐயோ பாவம், இதுக்கு மாற்றே இல்லையா, மாற்றே இல்லையா அதுக்கெல்லாம். சந்தாரப்பட்டி இருக்கும்போது அந்த பஜனை மட்டத்துக்கு முன்னாடி ஒரு கிளவி உட்காந்துருந்தா. மணி 7, 7:30 மணி இருக்கும், நேரம் இருக்கும். ஐயா என்னை கொண்டு அந்த பக்கத்து விடுங்க, என்னை பக்கத்து அந்த பக்கத்து விடுங்க அப்படின்னு அந்த அவளை குரல் கேட்டது. அவரை கண் தெரியாது அவளுக்கு. அப்போ நான் என்ன செஞ்சேன், மணி 7:30 மணி இருக்கும். அந்த கிளவி கையை பிடிச்சி கொண்டு போய் ஏத்தாள் விட்டேன். அப்போ பார்க்குறான், யார் அப்படின்னா, துறையூர்காரரா, ஓஹோ அவர் செய்வாருன்னா. ஆக இந்த அவள குரலை கேட்டு இறக்கம் காட்டுவதற்கும் ஆசான் ராமலிங்க சாமி தயவு இருக்க வேண்டும். இது அந்த அவள குரல் கேட்டாலும் காதலியே விழாது. சில பேர் மனைவி அடிப்பான், அவள் ஐயோ ஐயோம்பா அழுவாதே, சத்தம் போடாதே, சத்தம் போட அடிப்பான். அப்பேற்பட்ட மூர்க்கனுக்கா ஆசான் ராமலிங்க சாமி அருள் செய்வார். ஐயோ பாவம், இவ்வளோ கொடுமை செஞ்சிட்டோமே, இவ்வளோ கொடுமை செய்யணுமே நினைக்க மாட்டான். மறுபடியும் வந்து அடிப்பான், மறுபடியும் அடிப்பான். இந்த வினை என்ன செய்யும், மறுபடியும் அவனை வரட்டுத்தனமான கொடுமையான மனசாக உருவாக்கிடும். பாவம் செய்ய செய்ய மென்மையான அறிவே இருக்காது. பாவம் செய்ய செய்ய வறுமை வந்து சூழ்ந்துக்கும். இந்த தயை சிந்தையே இருக்காது. ஐயோ பாவம், அதுவே புண்ணியம்னா. இந்த ஐயோ பாவம் எங்கேயோ அவ்வளோ குரல் கேட்குது, ஐயோ பாவம். இந்த ஐயோ பாவங்கிற இதயத்தில் தான் தலைவன் இருப்பான். இது எப்போ வரும்? ஆசான் ஞானிகளை ராமலிங்க சாமி வணங்கணும், மாணிக்கவாசனை வணங்க, இல்லாட்டா அந்த புத்தியே வராது. இந்த இறக்கம் காட்டுதல் புத்தியே திருவள்ளுவர் துணை இல்லாமல் வராது. இறக்கம் காட்டுகின்ற புத்தி வந்தாலும் அதுக்கு உதவி செய்யணுங்கிற புத்தி ஒன்றுமா, திருவள்ளுவர் துணை வேறு. ஆகவே இந்த சங்கம் இது போன்ற கருத்துக்களை சொல்லும். இறக்கம் காட்டுவதற்கு என்ன வேணும்? மன இறக்கம் காட்டவில்லை. என்ன இறக்கம் சின்ன விஷயமா? தலைவன் ஆசை இல்லாமல் இறக்க எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கி அருள் புரிஞ்சு ராமலிங்க சாமி. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன. ராமலிங்க சாமிகள்லாம் இயற்கையாகவே கருணையை வந்தது முன் செய்த நல்வினை காரணமாக. இப்போ நம்ம சேர்க்கணும், அந்த உணர்வுகளை தூண்டினா தான் வரும். இல்லாட்டி சான்றோர்கள் பெரியவர்கள் தொடர்பு இருந்தால் தான் வரும். சான்றோர்கள் எங்கே இருக்கா? ஏதோ ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். வேணாம் ஐயா, சான்றோர் தொடர்பு வேணாம். ஞானிகளை பூஜை செஞ்சால் அந்த உணர்வுகள் வரும்.
ஆகவே நாம் எல்லாம் முன்னேற வேண்டும் என்றால் இந்த சங்கம் காட்டுவது தான் தெளிவான பாதை. இது ஆரவாரம் இல்லாதது. இந்த ஆரவாரம் ரெண்டாவது இந்த பந்தெல்லாம் இங்கே இருந்தால் வச்சுக்க மாட்டோம். இந்த தாடி வச்சுக்கணும், இந்த புலித்தோல் ஆசனம், யோகத்தொண்டு, இதெல்லாம் அவன்லாம் நான் எனக்கு தேவையில்லை. தாடி வைப்பது, கமண்டலம் போடுறது, புலித்தோல் ஆசனம், இந்த யோகத்தொண்டு, கமண்டலம், இந்த மாதிரியெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருப்பான். நம்மளுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஆக ஆரவாரம் இல்லாமல் அடக்கமான ஒரு சங்கம். இந்த சங்கம் காட்டுகின்ற பாதை தெளிவான பாதை, அப்பளுக்கு இல்லாத பாதை. இதை இப்போ இந்த அளவுக்கு சொல்லியும் பின்பற்ற முடியாவிட்டால் அதுக்கு நாம் என் மீது குறையில்லை, உங்கள் மீது தான் குறையாது. ஆகவே இந்த காலகட்டத்தில் உண்மை ஆன்மீகத்தை அறிந்த சங்கம் தெளிவான சங்கம் இது. ஆகவே அன்பர் மாதவன் சொன்னது போல் நமக்கெல்லாம் வழிகாட்டவருக்குரிய ஓங்காரக்குடி ஆசான் சொன்னார். ஓங்காரக்குடியில் கடவுள்னார். எனக்கு ஆசான் வழிகாட்டுகிறார். ஆசான் அகத்தீசன் பெரியவங்க ஞானிகள் வழிகாட்டினார். அந்த வழியில் நான் காட்டிகிட்டு இருக்கேன் சமுதாயத்துக்கு. எனக்கு ஒரு புதிய வழி இல்லை. ஆகவே பெறுதற்கரிய பிறவி பெற்றிருக்கிறீர்கள். அற்புதமான பிறவி இது. இந்த தேகத்துக்குள்ள அற்புத சக்தி இருக்குது. அந்த தேகம் அழிவு வருவதற்கு முன்னே கொடிய நோய், புத்துநோயோ, கையால் வீக்கமோ அல்லது மகோதரமோ இன்னும் அநேக நோய் வருவதற்கு முன்னே, முதுமை வருவதற்கு முன்னே, விபத்து நடப்பதற்கு முன்னே நாம் ஆசானை பூஜை செய்து ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் சொன்னேன். நான் வண்டிக்கடி இடுகாட்டு சுடுகாட்டு போகணும்னு சொல்கிறது, நோயாளியை பார்க்கணும்னு சொல்கிறது, ஓரம் ஒதுக்கலை கிடப்பவனை பார்க்க சொல்கிறது நோக்கமே அதுதான். இல்லைன்னா நாம் முன்னேற முடியாது என்று சொல்லி நீங்கள் எல்லாம் முடிந்த அளவுக்கு தினம் தியானம் செய்து பழக வேண்டும். தியானம் செய்ய தான் தெளிவு வருமே தவிர தியானம் செய்யாமல் வெறும் அறிவுரைக்கு மட்டும் தெளிவு பெற முடியாது என்று சொல்லி இந்த சங்கம் புனிதமான சங்கம், தொண்டர்களும் புனிதமானவர்கள். இங்கே அவர் கையால் பல லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்திருக்கிறார்கள். அவர் கையால் உண்ணுகின்ற பாக்கியம் கிடைத்துள்ளது. லட்சக்கணக்கான மக்கள் பசியார் அந்த இடத்துல அமர்ந்து நீங்கள் ஆசான் பெருமையை கேட்கிறீர்கள். நீங்கள் நீடு வாழ வேண்டும், உங்கள் குடும்பத்தார் நல்லபடி இருக்க வேண்டும். அவரவர்கள் கிடைத்திருக்கிற மானுடைய பிறவியை தக்கவாறு பயன்படுத்தி மரணமில்லா பெருவாழ் பெறுவதற்குரிய மார்க்கத்தை நீங்கள் பெற வேண்டும். அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். வறுமை தீர வேண்டும், கடன் சுமை தீர வேண்டும். அதே சமயத்தில் வருகின்ற தீபாவளி வருகின்றது. நான் அன்றே சொன்னேன், பௌர்ணமி பூஜையில் தீபாவளி வருகின்றது. அன்று புது சிலை கட்ட வேண்டாம், இருக்கலாம், பெட்டில் இருக்கலாம், மறுநாள் கட்டணும். ஏன் அது கட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம்னு சொன்னால் கட்டுக்கலாம். அது அந்த உணர்வுகளை ஊட்ட வேண்டும். இன்று எனக்கு அவசியமில்லை, நான் என்று புது சிலை கட்ட மாட்டேன். ஏன்னா அந்த சீலை இல்லைன்னா என்ன ஆகுதுண்ணா, இப்போ என்ன செத்தா போக மனுஷன், சீலை கட்டலைன்னா செத்தா போவான். அது மாதிரி ஒரு பக்குவத்தை உண்டாக்கணும். நம்ம அப்படி தாய்மார் செய்தால் தான் மகளுக்கு அந்த உணர்வு வரும். புது சீலை கட்ட மாட்டேன், வேணாம் இன்னைக்கு கட்டல நாளைக்கு கட்டிக்கலான்னு. அப்போ நீ கட்டக்கூடாது. அந்த மாதிரி தைரியம் ஒரு வகையான ஒரு பயிற்சி தருது மனசுக்கு. நம்மை பார்த்து பிள்ளைகள் பார்ப்போம், குடும்பத்தோடு பார்ப்பான். அப்போ அன்றைக்கி கட்டுறதில்லை, புது சீலை கட்ட மறுநாள் கட்டுறதில்லை. அப்போ அன்றைக்கி சீலை இல்லைக்கு எனக்கு ஒரு ஏக்கம் வரக்கூடாது. நகை தேவையில்லை, நகை அவசியம் இல்லை. எனக்கு இதயத்தில் தைரியம் இருக்குது, துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சிறப்பறிவு இருக்குது. அதுவே எனக்கு பொன் நகை. ஆகவே எனக்கு நகை தேவையில்லை. நகை இருந்தாலும் என்று போடுறதில்லை. நகையை நான் விரும்பவில்லை. இன்னும் சிறப்பறிவு. புது சிலை என்று கட்ட மாட்டேன், இன்னும் சிறப்பறிவு. என்ன காரணம்னா ஏழையிலேயே பெண்கள் ஐயோ நம்மளுக்கு சேலை இல்லையே, விதமான சேலை கட்டியே போகிறேன். வேணையா நானே அன்றைக்கி சீலை கட்டலாம். நான் அன்றைக்கி பழைய வயசாக கட்டிகிட்டு இருப்போம். பழைய வயசுல பக்குவத்தை தருவதற்காக சொல்கிறேன். அதுக்காக நான் யாரும் தடுக்க விரும்பவில்லை. அன்றைக்கு புது சிலை கட்ட வேண்டாம். எதுக்குன்னா அந்த உரம் பயிற்சி தர்றோம். சல்மார்க்க பெண்கள் கட்ட மாட்டார். அப்படி கட்டினா அதை பற்றி எங்களுக்கு அவசியம் இல்லை, அது தடுக்க மாட்டேறான். அப்போ அது என்னன்னா அந்த ஒரு பக்குவத்தை உண்டாக்க வேண்டும். பக்குவத்தை தந்து அதுக்கு அவசியம் இல்லை, அந்த கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த உணர்வு வர வேண்டும். மறுநாள் கட்டலாம், மறுநாள் கட்டலாம். ஆகவே அந்த பயிற்சி பெற வேண்டும். எதுக்கு ஒரு பக்குவம் வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இது நேரம் வரலாம் அமைதியாக கேட்டுக்கொண்ட ஒரு திருவடியை நீங்கள் முடிக்கிறேன். வணக்கம்.